தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் மணல் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. உரிய அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி அதிகாரிகளின் உதவியுடனே மணல் கொள்ளை நடப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. மணல் அள்ளுவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு விதிமீறலை கண்காணிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மணல் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரேம்குமார் வழங்க கேட்கலாம். பிரேம்குமார், வணக்கம். பல்வேறு பகுதிகளில் இந்த மணல் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெற்றுதான் வருது. என்னதான் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாலும் பல இடங்கள்ல அதிகாரிகளின் துணையுடனே இந்த மணல் கொள்ளை சம்பவம் நடைபெறுவதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டாக இருக்கு. இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். அதாவது அகிலா, நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் ஜம்பளியம்பட்டி பகுதியில் உள்ள சின்ன குளத்தில்தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 10 முதல் 15 அடி ஆழத்திற்கு தொடர்ந்து காலை 6 மணிக்கு ஆரம்பித்தால் இரவு 12 மணி வரை ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி வாகனங்களை கொண்டு டிப்பர் மூலம் தினசரி 200 முதல் 400 நடை அளவிலான மணல் கொள்ளையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பகுதியில் சுமார் 200 முதல் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த சின்ன குளத்தை நம்பி விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போன்று சம்பந்தப்பட்ட எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் அளித்தால் கூட அதிகாரிகள் நாங்கள் வருகிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் என தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கும் போது இது போன்ற ஒரு தகவலை மட்டும் தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட மணல் கொள்ளை மாஃபியாக்களிடம் இது போன்ற அங்கு புகார் வருகிறது. அவர்கள் யார், எதற்காக இதை செய்கிறார்கள், அவரை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று கூறு நடவடிக்கையானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வேடச்செந்தூர், நத்தம், நிலக்கோட்டை, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மணல் கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. மேலும் தற்பொழுது நடைபெற்று வரும் மணல் கொள்ளையின் காரணமாக குளத்தின் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கும் போது இப்பகுதியில் உள்ள சிறுவர் சிறுமிகள் ஆழம் தெரியாமல் காலை விடுவதைப் போல விளையாடும் போது திடீரென குளத்தின் உள்ளே மூழ்கி உயிரிழக்கும் சம்பவமானதும் நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டத்தில் மட்டும் குறிப்பாக மாதத்திற்கு குளத்தில் மூழ்கி 2 முதல் 5 சிறுவர்கள் சிறுமிகள் உயிரிழக்கும் சம்பவமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்ந்து பல்வேறு கண்டனங்களையும் வேதனைகளையும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கைகளையும் விடுத்து வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த மணல் கொள்ளை மாஃபியாக்களுக்கு அதிகாரிகள் தொடர்ந்து துணை போவது என்பது பெரும் வேதனைக்குரிய செய்தியாகவே உள்ளது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரி செல்வசேகரிடம் நாம் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக கேட்ட பொழுது, சார் வருகிறோம், அதை நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி, அதே போல் வருவாய் அலுவலர், தாசில்தார் அவங்களுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் தகவல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தன போக்குனுடன் பதிலை நமக்கு அளித்தார். இதே போன்று தொடர்ந்து இந்த பகுதியில் மணல் கொள்ளையானது நடைபெற்று வரும் நிலையில் இன்று நாம் இந்த பகுதியில் செய்தி சேகரிக்க வந்தபோது சுமார் ஒரு ஜேசிபி மற்றும் 4 முதல் 5 டிப்பர் லாரிகளில் மணல் கொள்ளையானது நடைபெற்று வந்தது. நாம் வீடியோ எடுப்பதை கண்ட மணல் கொள்ளையர்கள் உடனடியாக இங்கிருந்து அந்த மணல் கொள்ளை வாகனங்களை எடுத்து சென்றனர். மேலும் தற்பொழுது நம்முடன் இந்த பகுதியைச் சேர்ந்த தோட்டத்து விவசாயி ஒருவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த மணல் கொள்ளை பற்றி நாம் தற்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சிறு விவசாயி பாறைப்பட்டியில் சுமார் 1500 குடும்பங்கள் உள்ளது. எனக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு 2 ஏக்கர் நமக்கு இந்த பக்கத்தோட என்னோட தான் 2 ஏக்கர் இருக்கு. இந்த குளத்தை நம்பி தான் நான் இவ்வளவு நாள் நீர் ஆதார நிலைமை இதை வச்சுதான் இப்ப கேணி என்னோடது கீழ் மட்டத்துக்கு போயிடுச்சு. இப்ப என்னன்னா இதை நம்பிதான் என்னோட குடும்பம், பக்கத்து குடும்பம், அவங்க பெரியப்பா, சித்தப்பா எல்லா பேருமே இந்த குடும்பத்தை இந்த குளத்தை நம்பிதான் இருந்தோம். இப்ப என்னன்னா வறட்சி ஆகி போச்சு. இது 4 அடி எடுக்கணும்னு சொன்னவங்க இப்ப 40 அடி எடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்னா இப்ப என்னோட கிணத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதை நம்பிதான் என் வாழ்க்கையே இருக்கு.
சொல்ல போனோம்னா இது லீவு நாட்கள்ல பிள்ளைகள்லாம் இங்கதான் வந்து முன்னாடி விளையாடும். ஆடு மாடு மேடம் இதுல தான் நாங்க மேப்போம், இதுல தான் நீர்நிலையில வந்து தண்ணி குடிக்கும் ஆடு மாடுலாம். இப்ப எதுவுமே இல்லாம போச்சு. இவங்க தோண்ட 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 நிலத்தடி நீர் பாதிக்கப்படுறதுனால என்னோட கிணறும் கீழ்மட்டம் போய்கிட்டே இருக்கு. இப்போ கீழ்மட்டம் போக போக என்ன ஆகுது, என்னோட வாழ்வாதாரம் போச்சு. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒண்ணு என்னன்னா விவசாயம் மட்டும்தான். இப்ப என்னோட நிலைமை அடுத்த நிலைமைக்கு என்ன போகணும்னு எனக்கு தெரியல. இதை நம்பிதான் என்னோட எல்லாமே இருக்கு. என் பையன் பொண்ணு விவசாய குடும்பமே இதனாலதான் ரொம்ப இதாகி போச்சு. இப்ப நான் சாதாரண ஒரு வீடு கட்டணும்னாலும் ஒரு பேஸ்மெண்டத்துக்கு மண் அடிக்கணும்னா இவங்க கிட்ட இத்தனை வகையான சீட்டு, அவரை பாரு இவரை பாருன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் யாரை பாக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இவங்க கிட்டே வந்து 2-3 நாள் எப்படி இப்படி ஆளுறீங்களே, யாரு உங்களுக்கு இதெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தேன்னு கேட்டதுக்கு நான் என்னையே மிரட்டுறாங்க. என்ன பண்றாங்க, என்னையே மிரட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் நான் என்ன பண்றது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம இருக்கனாலதான் இந்த இப்போ நீங்க வந்திருக்கனால நான் இவ்வளவு தூரம் தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தது போல மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் எந்த ஒரு அனுமதியின்றி மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் அதேபோல் அதனை தட்டி கேட்டால் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் வேதனையை தெரிவிக்கின்றனர். இதே நிலைதான் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் நீடித்து வருகிறது. அகிலா, களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்குமார். தமிழகம் முழுவதுமே இதுபோன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் நாகை அருகே சென்னேரியில் 4 வழிச்சாலை பணிகளுக்கு மண் எடுப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் இதுவரைக்கும் எங்களோட கருத்துக்களை செவிசாய்க்காம மாவட்ட ஆட்சியர் மணல் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த மணல் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த சவுடு மணல் குவாரி அமைக்கப்பட்ட இடத்துல வெறும் 3 அடி ஆழத்தில் உவர்நீர் ஊறி இருக்குது. மிக அளவு கடுமையான உவர்நீர், கிட்டத்தட்ட 11 பிபிடி தண்ணி அதில் இருக்குது. அது நாளைக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அது போய் முடியும். இப்போ இந்த மண் எடுக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஊராட்சி மூலமானா தூர் வாரினோம்னா ஏரியை நாங்கள் குறைந்த அளவு ஒரு 3 அடி அளவுக்கு 2.5 அடி அளவுக்கு நாங்கள் மண் தூர்வாரி இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த மக்களுக்கு கொடுக்கறதுனால அது பெரிய வாழ்வாதாரமாக இருக்கும் அந்த மண். ஆனால் இதை மாவட்ட நிர்வாகம் தனியாருக்கு ஒரு குவாரி அமைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குவாரி அமைக்கிறதுனால கிட்டத்தட்ட 4லேருந்து 5 அடிக்கு மேலே ஆழம் போகுது. 6 அடி கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஆழத்தினால இந்த கடல் கிட்ட இருக்குது. கடல் நீர் உடனே உட்போகும். கடல் நீர் உட்போகிறதுனால இங்கே இருக்கிற தண்ணி முழுக்க கடல் நீர் உப்பாகி குடிநீர் கடுமையாக பாதிக்கப்படும். சென்னையிலையும் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டு 3 பிரிவில் போட்டு வச்சுருக்காங்க. அதில் இப்போ ஒரு பிரிவில் 1 ஹெக்டேர் இடம்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரமும் எதுவும் எங்கள்கிட்ட காட்டலை. அதை போய் நாங்கள் கேட்கணும்னா உடனே போலீஸ் இங்கே ஒரு 300 பேர் 200 பேர் டெய்லி இறக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெருவு ஒரு ரோடு பாக்கி இல்லாமல் போலீஸை போட்டு மறைச்சிருக்காங்க. அதை போய் அந்த லாரியிலேயே நம்ம பர்மிட் இருக்கா இல்லையா என்ன விசாரிக்கிறதுக்கு எங்களால் முடியலை.